அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல ஜப்பான்ல உள்ள ஒரு ரோட் ட்ரிப்பையும் ஒரு புல்லட் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேற டாக்ஸ் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் டோக்கியோல இருந்து கிஞ்சிச்சோன்னு ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கும் போது எடுத்த வீடியோ தாங்க இது. பாருங்க அந்த ரோடு அமைப்பு எப்படி இருக்கு, எவ்வளவு சுத்தமா இருக்கு, ரெண்டு சைடு அந்த மரங்கள்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குங்கிறத பாருங்க. இது வந்து நவம்பர் எண்ட்ல எடுத்தோம். ஸோ இந்த சீசன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ் டிகிரில போகும் ஜப்பானோட வெதர். ஸ்னோஸ் நிறைய டைம் வரும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க உள்ள இலைகள்லாம் கலர் மாறி இலை உதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ரேஞ்சில் தாங்க அந்த வீடியோ நான் போய் எடுத்தேன். இங்க உள்ள ரோடு அமைப்பெல்லாம் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலேயே அதாவது கம்மியான ஆக்சிடென்ட் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான். சில வருஷத்துலாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் ஆக்சிடென்டே இருக்கும். இங்க ஆக்சிடென்ட்ங்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்க உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மக்களோட ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். அது ரூல்ஸா மதிக்க மாட்டாங்க, அது ஒரு கடமையா பார்ப்பாங்க. சோ அப்படிங்கிறதுனால இங்க எல்லாமே ஒரு டெக்னாலஜி ஓரியன்டா ஓடிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் 8:01 வரணும் அப்படிங்கிற ஒரு பஸ் 8 மணிக்கே வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் அது வெயிட் பண்ணி அந்த 8:01 தான் கரெக்டா அந்த ஸ்டாப் அவுட் எடுப்பாங்க. அந்த அளவு இங்க டைமிங் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும். ஒரு கூகுள் மேப் ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா செகண்ட் வைஸ்ல நம்ம கால் ஸ்டெப்பை வச்சு அதை கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். கரெக்டா அந்த நேரத்துல தான் இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் டோக்கியோட டவர். இது என்னோட ஆபீஸ்ல இருந்து நான் எடுத்தது. இது புல்லட் ட்ரெயின் ட்ரிப்புங்க. நான் இங்க இருந்து காலாங்கிற ஒரு இடத்துக்கு டோக்கியோல இருந்து போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. பாருங்க, ரெண்டு சைடும் ஸ்னோஸ் கொட்டுது. இந்த அனிமேஷன் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதாவது ஒரு மலைக்குள்ள போவும் வெளியில வரும் ஸ்னோஸ் கொட்டும், ஒரு மலைக்குள்ள போவும் ஸ்னோஸ் கொட்டும் வெளில. அது மாதிரி இங்க ஒவ்வொரு மலையிலயும் குகையா இருக்கு. உள்ள பூந்து ட்ரெயின் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மலைகளை உள்ள சுரங்கமா உள்ள ட்ரெயின் பூந்து வெளில வருதுங்க. வெளியில வந்தாலே ஒரு ஸ்லோங்க அப்படி ஒரு ஸ்னோஸ் கொட்டுது. ஸோ இந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வைரன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம்.